அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளை தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. ஒரு திருவிழா, தமிழர்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி, சரிங்களா? ஏன்னா நிறைய நல்ல காரியங்களை, நல்ல விசேஷங்களை, நல்ல ஒரு நிகழ்வுகளை தமிழ் புத்தாண்டில் தான் வந்து தொடங்குவாங்க. தமிழராக இருக்கிறவன் தமிழ் புத்தாண்டில் தான் தொடங்குவேன், சரிங்களா? சரி, நாளை 14/4/2026 செவ்வாய்க்கிழமை தமிழ் புத்தாண்டு தொடங்குகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் பல நல்ல பலன்களையும் சில அசுவ பலன்களையும் கொடுக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் இந்த 12 பேரில் இந்த புத்தாண்டு பராபவ புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு பராபவ பேர். பராபவ புத்தாண்டு குறிப்பாக ரிஷப ராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்களை வாரி வழங்க காத்திருக்கிறது, சரிங்களா? ரிஷப ராசியில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களுடைய காரக உறவுகளையும் அந்த பாவகங்களையும் வலிமைப்படுத்தும். அதே போல் மிதுனம் ராசியில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரக காரகத்துவ உறவுகளும் அந்த மிதுன ராசிக்குரிய பாவத்தில் உள்ள பாவகம் குறிக்கக்கூடிய உறவுகளும் வலிமையடையும், சிறப்படையும், சரிங்களா? ரிஷபராசிக்காரர்கள் நாளை காலையில் 7:31 11:49 வரை நீங்கள் உங்கள் குருவாக மதிக்கக்கூடிய நபரிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்குவது நல்லது. அல்லது விநாயகர் கோயில் சென்று அவரை வழிபட்டு உங்களுடைய இந்த ஆண்டில் நீங்கள் நிறைவேற்ற போகக்கூடிய காரியங்களை எல்லாம் விநாயகரிடம் வழிபட்டு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, ஒரு செதறு தேங்காய் உடைத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான காரியங்கள் நடைபெறும். மிதுன ராசிக்காரங்க மாலை 3:01 5:59 வரை இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் முருகர் கோவில் சென்று முருகனை வழிபட்டு முடிந்தால் வீட்டிலே பஞ்சாமிர்தம் மாதிரி செஞ்சு கொண்டு போய் முருகனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணுங்கள், சரிங்களா? அபிஷேகம் பண்ணி நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை முழுவதும் சொன்னீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மிக சிறந்த ஆண்டாக அமையும். 12 ராசிகளுக்குமே நல்ல பலன்கள் இருந்தாலும் இந்த ரிஷபம், மிதுனம், குறிப்பாக இந்த 2 ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு மிகச்சிறந்த நற்பலன்களை வழங்கும். நன்றி, வணக்கம்.